நம்பர் 1ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கெட்டு போன தக்காளி எல்லாம் வந்து எப்படி ரீயூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். அது இருக்கக்கூடிய தக்காளிகளை தூக்கி கீழ போடாம நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான ஒரு சூப்பரான டிப்ஸ்க்கு பயன்படுத்திக்க போறோம். இப்ப நம்ம அரைச்சிருக்க இந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து ஒரு பவுல்ல வந்து மாத்திக்கலாங்க. இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, சோப்பு, பவர் சோப் தான் எடுத்திருக்கேன். இந்த சோப்பை வந்து கொஞ்சமா வந்து துருவி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்தா போதும். ஸோ இந்த மாதிரி நான் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதை வந்து அந்த தக்காளி கரைசலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தக்காளி கரைசல், பேக்கிங் சோடா, சால்ட், அது கூடவே இந்த சோப்பு, இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே சின்னதா வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டில்ல மூடியில ஹோல்ஸ் போட்டு எடுத்திருக்கேன். இந்த கரைசலை அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ல வந்து ஊற்றி எடுத்துக்கலாங்க. கெட்டு போன தக்காளியை வந்து ரீயூஸ் பண்ணி சூப்பரா வந்து கிளீனிங் லிக்விடா டாய்லெட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணிட்டு எப்பவுமே க்ளீன் பண்ற மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரிசல்ட் வந்து சூப்பரா இருக்குங்க. பாருங்க, இந்த மாதிரி நீங்க உங்க பாத்ரூம்ல இருக்கக்கூடிய அந்த வாஷ் பேஷனையும் இந்த லிக்விட் யூஸ் பண்ணி நீங்க க்ளீன் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நான் வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். ரிசல்ட் வந்து எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். தேவைப்படுறவங்க நம்மளுடைய சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.